Hello traders, எல்லாருக்கும் வணக்கம். நான் கிஷோர். வெல்கம் பேக் டு Candletricks. இந்த வீடியோவில் Dhan broker வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ட்ரேட் அப்படின்ற ஒரு டூலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மொபைல் அப்ளிகேஷனில். ஸோ அதை பற்றின டீட்டெயில் அது யாருக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும், அதில் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு Dhan broking-ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கவங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபீமேல் ட்ரேடர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் ஆஃபர் ட்ரேடிங் ப்ரோக்கரேஜ்லேருந்து கொடுக்குறாங்க. அதாவது டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்னால் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பர் எக்ஸிக்யூட்டட் ஆர்டருக்கு 20 rupees ஆர் 30 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க ஒரு ப்ரோக்கரும். ஓகேங்களா, இவங்க வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 20 rupeesல உங்களுக்கு 50% ரெடியூஸ் ஆகுது. அதாவது 10 rupees பே பண்ணால் போதும். ஃபீமேல் ட்ரேடராக இருந்தால், ஃபீமேல் பர்சன் நேமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 rupees வரைக்கும் ஓப்பன் பண்ணால் போதும் அப்படின்றத சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபீமேல் ட்ரேடர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இவங்க இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரேடர்ஸ்க்கு தேவையான டூல்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் 1 by 1 நம்ம லான்ச் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போது இந்த ஃப்ளாஷ் ட்ரேடுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது வாட்ச் லிஸ்ட்டில் போயிருக்கேன். வாட்ச் லிஸ்ட்டில் என்எஃப்ஓன்றது எஃப்என்டோ அண்ட் என்எஃப்ஓ அப்படின்றது இருக்குது. ஆக்சுவலாக ஆப்ஷன் ட்ரேடருக்காக தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணுறது பெரிய ட்ரபிளாக இருக்குது, ஆப்ஷன் செயின் அனலைஸ் பண்ணுறது பெரிய ட்ரபிளாக இருக்குது. அதை ஒரு வகையில் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க இந்த ஃப்ளாஷ் ட்ரேடுன்ற டூலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அதிகப்படியான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால நான் பேங்க் நிஃப்டியை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் போகுது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மார்க்கெட், ஆப்ஷன் செயின், ஃப்ளாஷ் ட்ரேடு, கம்பெனிஸ், செக்டார், அது மாதிரி நிறைய மெனூஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா மை இண்டெக்ஸ், செட் அலர்ட், வாட்ச் லிஸ்ட், சார்ட், ஃப்ளாஷ் அப்படின்னு நிறைய இருக்குது. இது கீழே வந்து இந்த இண்டெக்ஸ்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃப்ளாஷ்ன்றதை பற்றி தான். இப்போ நான் ஃப்ளாஷை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உங்களுக்கு காமிக்கும். ஆப்ஷன் செயினில் உள்ள 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும். அதில் மேலே டேப் பார்த்தீங்கன்னா புல்லிஷ்னு இருக்குது, பியரிஷ்னு இருக்குது. புல்லிஷ்னா என்னென்னா கால் ஆப்ஷனில் உள்ள டாப் 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எடுத்து கொடுக்குறாங்க. பியரிஷில் புட் ஆப்ஷனோட எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதை பேஸ் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்கன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த விண்டோலேயே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட்லேயே ஆர்டர் போட்டுக்கலாம். அதுதான் ஃப்ளாஷ் ட்ரேட். ஓகேங்களா, இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலான்றது ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஸ்டன்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது எதை பேஸ் பண்ணின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக இருக்க போகுது அப்படின்ற உங்களோட அனலைசஸில் தெரியுது அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும், எப்போ சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் செயின் அனலைசஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அதில் ஒரு ஷார்ட் லிஸ்ட் வியூவாக உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஆப்ஷன் செயினில் டவுட்ஸ் இருக்குது. அதை சார்ட் அவுட் பண்ணுற விதமாக இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்து கொடுக்குறாங்க. என்ன அடிப்படையில் எடுத்து கொடுக்குறாங்கன்றதை நெக்ஸ்ட் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் புல்லிஷ் பையிங் கால் ஆப்ஷனை பண்ண போகிறீங்க, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போக போகுதுன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணிட்டீங்க. இப்போ கால் ஆப்ஷனில் பை பண்ண போகிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ இங்கே எத்தனை லாட் போட போகிறீங்க அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ராடேவாக நார்மலான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த எக்ஸ்பைரி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே டேப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டேபும் ஒவ்வொரு எக்ஸ்பைரி. ஸோ 16th மார்ச்ன்றதை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, டிஃபால்ட்டாக அதுதான் கரண்ட் எக்ஸ்பைரியோடு தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது அதிகமாக ட்ரேடான நியரஸ்ட் ஓடிஎம் அவுட் த மணியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது அப்படின்றத உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. ஸோ அதோட இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மார்ஜின் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத இங்கே காமிக்கிறாங்க. உங்களோட அவைலபிள் அமௌண்ட் எவ்வளோன்றது இதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அண்ட் இன்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்லேயே அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ட்ரேட் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத எடுத்து அந்த ஸ்ட்ரைக்கை உங்களுக்கு விஷுவலாக எடுத்து காமிச்சிருவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எனக்கு இது ரெண்டுமே வேண்டாம், அந்த மணிலேயே நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மணியோட ஸ்ட்ரைக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் லைனாக இருக்கும். அதில் சார்ட் அவுட் பண்ணி சிம்பிளாக நியர்பை உங்களுக்கு எது ஹையஸ்ட்டாக மக்கள் ட்ரேட் பண்ணுறாங்கன்றத ஃபஸ்ட்டு இதுவாகவும், ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எது நடக்குதுன்றது செகண்ட்
டேப் ஆகும். அடுத்தது அட் த மணி, இது ரெண்டுமே எனக்கு டவுட்டாக இருக்குன்றவங்க அட் த மணியில் ட்ரேட் பண்ணிக்கலான்றதுக்காக இதையும் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கால் சைடு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பியரிஷில் புட் சைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நியர் ஓடிஎம்ல இருந்து டாப் ட்ரேடர் லிஸ்ட்டும், அடுத்தது ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸும், அடுத்தது அட் த மணியோடதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மார்ஜின் எவ்வளோ அமௌண்ட் தேவைன்றதையும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதாங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மார்க்கெட்லேயே ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். இதிலேருந்து உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதை சார்ட் அவுட் பண்ணுற விதமாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் இவங்க இதை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடருக்கு அவங்களுக்கு தேவையான வகையில் நிறைய டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணுற விதமாக இவங்க 1 by 1 ஆட் பண்ணிக்கிட்டே வராங்க. அதில் இது ஒரு ஸ்டெப்பு. ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயிலை வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் நிஃப்டிக்கும் இவங்க இதை தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட் ப்ரெசென்ட் இது மொபைல் அப்ளிகேஷனில் மட்டும்தான் இருக்குன்றதெல்லாம் நான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டமில் அவங்க அப்டேட் பண்ண போகிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் அண்ட் தென் ப்ரோக்கர் வந்து என்னெல்லாம் ட்ரேடர்ஸ்க்கு ஃபெசிபிலிட்டியாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் என்ன க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஃப்ளெக்சிபிளாக என்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை 1 by 1 அடுத்த அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.